மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 153. அன்று மாலை பிள்ளைகள் எல்லோரும் பள்ளியில் இருந்து வந்துவிட்டிருக்க நித்யா இன்னும் வந்திருக்கவில்லை. மித்ரா குழந்தைகளுக்கு தேவையானவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொடுத்து கொண்டிருக்க வேணு வீட்டிற்குள் நுழைந்தான். ஹாய் மாமா, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? எப்பவும் 7 மணிக்கு அப்படித்தானே வருவீங்க? புன்னகைத்தான் வேணு. வாடா, காஃபி குடிக்கிறியா? சத்யா கேட்டாள். இல்ல அண்ணி, கொஞ்ச நேரம் போகட்டும் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். அங்கே தரையில் கால்களை நீட்டி சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொண்டு ஆதியும் அஸ்வியும் வந்தார்கள். வேணுவை கண்டு தயக்கமாக புன்னகைத்தார்கள். அவனும் புன்னகையோடு நிறுத்தி கொண்டான். தாங்கள் செய்ய வேண்டிய வீட்டு பாடங்களை எடுத்து வைத்து எழுத ஆரம்பித்தார்கள். வேணு ஏதாவது பேசுவானா என்று ஆதி பார்க்க அவன் எதுவும் பேசாமல் கண்களை மூடி சாய்ந்து கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் கழித்து அவனை அழைத்தான். அப்பா. கண்கள் திறந்து என்ன என்பதை போல் பார்த்தான். நாங்க வெளியே உட்கார்ந்து படிக்கிறோம். சரி என்பதை போல் தலையசைத்தான். வா என்பதை போல் அஸ்விதாவிடம் ஜாடை காட்ட அவள் ஏன் என்பதை போல் பார்த்தாள். பதில் சொல்லாமல் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியில் வந்து விட்டான் ஆதி. ஏன் அண்ணா வெளியே கூட்டிகிட்டு வந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துடுவாங்க. அதனால என்ன? அப்பா அம்மா கிட்ட பேசதான் வெயிட் பண்றாரு. நிஜமாவா சொல்ற? அவ்வளவு சந்தோஷம் அவள் முகத்தில். எனக்கு அப்படிதான் தோணுது. எப்பவும் அப்பா இந்த நேரத்துக்கு வரமாட்டாரு. வந்தும் நம்ம கிட்ட எதுவும் பேசலனா அம்மா கிட்ட பேசதான் வந்திருக்காருன்னு தானே அர்த்தம். கரெக்டு தான். அப்போ அம்மா இனி அழமாட்டாங்க இல்ல? சுற்றுமுற்றும் பார்த்தவன் ஷ் என்று வாயில் விரலை வைத்து அவளை அதற்கு மேல் எதுவும் பேசாமல் நிறுத்தினான் ஆதி. யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறான் என்று புரிந்து அவளும் அமைதியாக இருந்தாள். அங்கே மீண்டும் கண்களை மூடிக்கொண்ட வேணு காலையில் நிகழ்ந்ததை எண்ணி பார்த்தான். பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நித்யாவிற்கு ஏதோ தோன்ற அங்கே செல்லாமல் ஒரு முடிவோடு நெட் சென்டரை நோக்கி நடந்தாள். அங்கே வேணு இல்லை. கம்ப்யூட்டர் சென்டரில் இருப்பதாக சொல்ல பக்கத்து பில்டிங்கில் இருக்கும் கம்ப்யூட்டர் சென்டருக்கு சென்றாள். படிக்க வந்த பிள்ளைகள் எல்லோரும் இவளை கண்டு குட் மார்னிங் மேம் என்று விஷ் செய்ய எல்லாவற்றையும் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு வேணுவின் கேபினுக்கு சென்றாள். கதவை தட்டி அனுமதி பெற்று உள்ளே சென்றாள். அவளை அங்கே எதிர்பார்க்காதவன் ஒரு நொடி திகைத்தான். பின்முகத்தை திருப்பிக் கொண்டு கணினியில் கண்களை பதித்து கொண்டான். இப்பொழுது அவளிடம் பேசாமல் தவிர்ப்பதற்கு எழுந்து வெளியில் செல்லவும் முடியாது என்று அவனுக்கு புரிந்தது. அவள் உள்ளே வந்ததை பிள்ளைகள் எல்லோரும் பார்த்திருப்பார்கள். இப்பொழுது வெளியில் சென்றால் அவர்களின் அந்தரங்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதைப் போல் ஆகிவிடும் என்பதால் அமைதியாக கோபத்தை அடக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான். ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். அவன் பதில் சொல்லவில்லை. உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு பேசணும்னு தோணுது. பேசிட்டு போயிடுறேன். நீங்க எத்தனையோ தடவை எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு புரியுது. இருந்தாலும் நேத்து சட்டுன்னு ஒரு பயம். அக்கா என்னை விட்டு போக போறாங்களே அப்படின்னு. மாமா இனி இங்க இருக்க மாட்டாரே அப்படின்னு. அந்த வருத்தம், வேகம் இதெல்லாம் சேர்ந்துதான் அப்படி என்ன பேச வச்சிருக்கு. சாரி. இதை தவிர எனக்கு சொல்ல வேற எதுவும் தெரியல. முயற்சி பண்றேன். நானும் சாதாரண மனுஷி தானே. இன்னும் பக்குவத்தை எடுத்துக்கிட்டு வர முயற்சி பண்றேன். நான் அடிக்கடி மாமா கிட்ட கேட்பேன். எப்படி மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்லுவாரு. வாழ்க்கை மாத்திருச்சுமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு புரியும். அவரோட கஷ்டம் வலி எல்லாம் அவரை அப்படி மாத்தி இருக்குன்னு. இப்போ எனக்கும் அப்படி ஒரு வழி கிடைச்சிருக்கு. என் லைஃப்லயே எனக்கு இதை விட பெரிய கஷ்டம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனி எனக்கும் பக்குவம் வந்துடும். திரும்பவும் எது பேசுறதுக்கு முன்னாலும் நேத்து ஒரு நாளை நினைச்சு பார்த்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவேன். மறுபடியும் இந்த வலி எனக்கு என்னோட லைஃப்ல வேண்டாம். ப்ளீஸ். நீங்க கொடுக்கிற தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது. உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னை மன்னிக்க முயற்சி பண்ணுங்க. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் மேல் இருக்கும் கோபத்தில் அவளிடம் பேசாமல் தவிர்க்கும் போது அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் அதனை அவள் வாயால் சொல்லுகையில் அவளை விட அவனுக்கு அதிகம் வலித்தது. தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டான். சிறிது நேரம் கழித்தே நேரத்தை பார்த்தவன் தன் நாற்காலியில் இருந்து எழுந்தான். வேணுவிடம் பேசிவிட்டு பேருந்து நிலையத்திற்கு சென்றாள் நித்யா. எப்போதும் அவள் நிற்கும் இடத்தில் சென்று நிற்க அங்கே அவளுக்கு பழக்கமான பூ விற்கும் அம்மா அவளிடம் கேட்டார். என்னம்மா, இன்னைக்கு வீட்ல வேலை அதிகமா? லேட் ஆயிடுச்சா? உன்னோட பஸ் போயிடுச்சு. அப்படியாம்மா? சரி விடுங்க. அடுத்து மினி பஸ் வரும் இல்ல, அதுல போய்க்கிறேன் என்று சொல்லி புன்னகைத்தாள். ஆமா, ஆனா இன்னைக்கு நீ காசு செலவு பண்ணி தான் போகணும். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பஸ் பாஸ்ல போயிருக்கலாம். இன்னைக்குன்னு பார்த்தா அந்த கவர்மெண்ட் பஸ்காரன் சீக்கிரமா வந்துட்டான். விடுங்க, என்ன பண்றது? அந்த மினி பஸ்காரன் வர எப்படியும் இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும்மா. அப்போ இன்னைக்கு லேட்டுன்னு முடிவாயிடுச்சா?
என்று சொல்லி சிரித்தாள் நித்யா. அவள் வேலை செய்யும் பள்ளி இருக்கும் கிராமம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முதலில் எல்லாம் தன் வண்டியிலேயே சென்று கொண்டிருந்தாள் நித்யா. ஒரு முறை பள்ளியில் இருந்து திரும்பும் பொழுது மழையில் மாட்டிக்கொண்டு நீண்ட நேரம் வர முடியாமல் தவித்து நடுவழியில் மாட்டிக்கொள்ள வீட்டில் எல்லோரும் பயந்து விட்டார்கள். அதன் பிறகு முரளி பஸ் பாஸ் எடுத்து கொடுத்து பேருந்திலேயே சென்று வர சொல்லிவிட்டான். பல ஊருக்கு செல்லும் மெயின் வழியாக இருந்தால் நிறைய பேருந்துகளும் ஜன நடமாட்டங்களும் இருக்கும். ஆனால் இங்கே மொத்தம் ஒரு 4-5 கிராமம்தான் இருக்கும். அதிலும் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில் அதிக வீடுகள் எல்லாம் இருக்காது. வயல் வரப்புகள் தான். அதனால் நித்யாவை பேருந்திலேயே சென்று வர சொல்லிவிட்டான் முரளி. அவளுக்கும் அதன் பிறகு இது வாடிக்கையாகி விட்டது. காலை மாலை 2 நேரங்களிலும் ஒரு பேருந்தை வாடிக்கையாக வைத்துக்கொண்டு அதிலேயே சென்று வந்து கொண்டிருக்க ஓட்டுநர் நடத்துனர் இருவருக்கும் அவள் நன்கு பழக்கமாகி போனாள். அதனால் அவளுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தது. தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டும் திரும்பி ரோட்டை பார்த்து கொண்டும் இருந்தாள். இன்னும் அந்த மினி பஸ் வரவில்லை. திடீரென்று அவள் அருகில் ஒரு பைக் வந்து நிற்க திகைத்து 2 அடி பின்னே நகர்ந்தாள். அதன் பிறகே வந்தது வேணு என்று உணர்ந்து ஆச்சரியமாக பார்த்தாள். அவன் எதுவும் பேசாமல் ஆக்சிலேட்டரை முறுக்க, என்ன தம்பி, நல்லா இருக்கியா என்றார் அந்த பூக்கார அம்மா. அவனும் அவரிடம் பதிலளித்து கொண்டிருந்தான். இங்கே எதுவும் பேச முடியாது என்று எண்ணிக்கொண்டவள் அமைதியாக அவன் பின்னே ஏறிக்கொண்டாள். ஜன நடமாட்டம் இல்லாத சாலையை கடக்கும் போது அவன் தோளில் வைத்திருந்த கையை எடுத்து சட்டென்று அவனை இடையோடு கட்டிக்கொண்டு மற்றொரு கையால் அவன் சட்டையை இறுக்கி பிடித்து அவன் முதுகில் முகத்தை புதைத்தாள். தன் உடைகளையும் தாண்டி முதுகெலும்பில் ஊர்ந்த நித்யாவின் கண்ணீர் ஈரத்தில் அவன் முகம் இறுகி போனது. பைக் பள்ளி இருக்கும் கிராமத்தில் எல்லையை நெருங்க அவனிடம் இருந்து விலகி மீண்டும் பழைய மாதிரி அமர்ந்து கொண்டாள் நித்யா. பள்ளி வந்ததும் இறங்கிக் கொண்டவள், சாயந்தரம் பஸ்ஸிலேயே வந்துடுறேன் என்று அவன் முகம் பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டே சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அவளை பள்ளியில் விட்டுவிட்டு வந்த பின் அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. அவள் மேல் உயிரையே வைத்திருப்பவன் அவன். அவள் வருத்தம் அவனை வதைக்க அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் தவித்தான். அவளை பார்த்து அவளிடம் பேசிவிட எண்ணியே அவள் வருவதற்கு முன்பே வந்து அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறான். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் நித்யா. அங்கே தன் கணவனை எதிர்பார்க்காதவள் சிறியதாக திகைத்தாள். தன் கரங்கள் 2ஐயும் விரித்து வா என்பதை போல் கலங்கிய விழிகளோடு அவன் அழைக்க வேகமாக தன் கைப்பையை கட்டிலின் மேல் எறிந்துவிட்டு அவனிடம் சென்று அவனை அணைத்து கொண்டாள். சிறிது நேரம் இறுக்கமாக அணைத்தவன் சாரி என்றான். அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அவன் மார்பில் புதைந்து கொண்டாள். சில நிமிடங்கள் கழித்து, நித்திமா, ஐ எம் ரியலி வெரி சாரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்ல என்றான் உடைந்த குரலில். அப்போதும் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. நம்ம வீட்டுக்காக நீ எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. அதையெல்லாம் யோசிக்காம உன்னை அறியாம நீ பண்ண சின்ன தப்புக்கு உன்னை தண்டிச்சிட்டேன் இல்ல, திரும்பவும் தப்பு பண்ணிட்டேன்ல. நித்திமா, அன்னைக்கு என்ன மன்னிக்க உனக்கு ஒரு ராத்திரி ஆச்சு. அப்போ நினைச்சேன் இனி லைஃப்ல எப்பவும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. ஆனா திரும்பவும் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. ஐ எம் சாரிம்மா, என்ன மன்னிப்பியா? அவன் மார்பில் இருந்து விலங்கி அவன் முகத்தை பார்த்தாள். அவளையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வையை தாங்க முடியாமல் சட்டென்று அவன் கன்னம் பற்றி முத்தம் வைத்தாள். அவன் இதழில் புன்னகை அரும்பியது. அதனை கண்டு முறைத்தவள் அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தாள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக புன்னகைத்து மற்றொரு கன்னத்தை காட்டினான். மீண்டும் அவனை முறைத்தவள் பின் இதழில் தவழ்ந்த புன்னகையோடு அவன் காட்டிய கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். இரவு மணி 7:30 தாண்டிய நேரத்தில் கிரி வீட்டிற்கு வந்தான். பேபி என்று கத்திக்கொண்டே மித்ராவை தூக்கி சுற்றி சந்தோஷத்தில் குதித்தான். டேய் டேய், அவளை இறக்கி விடுடா என்று அவன் முதுகில் 2 அடி வைத்தாள் சத்யா. போங்க அண்ணி, அண்ணன் உங்களை தூக்கலன்னு உங்களுக்கு பொறாம. அவன் தலையில் நங்கென்று கொட்டிவிட்டு சென்றாள் சத்யா. குழந்தைகள் எல்லோரும் அவனை சூழ்ந்து கொள்ள எல்லோரையும் சிறிது நேரம் கொஞ்சிவிட்டு பின் மித்ராவை மட்டும் இழுத்து கொண்டு அறைக்குள் சென்றான். அவளை கொஞ்சி தீர்த்து விட்டான். சிறிது நேரம் கழித்து சமையலறையில் வந்தாள் மித்ரா. அவனுக்காக பார்த்து பார்த்து செய்து வைத்தவை எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருந்தாள். இப்போ சாப்பிட்றானாடி? சத்யா கேட்டாள். இல்லக்கா, டயர்டா இருக்காம், கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொன்னான். எல்லாரும் சாப்பிடும்போதே சாப்பிட்றானாம். சரி சரி, இப்போதைக்கு இந்த ஸ்வீட்டு மட்டுமாச்சு கொடு, சாப்பிடட்டும். சரி என்று சொல்லி தலையசைத்தவள் அன்விதாவை அழைத்தாள். ஏய், இப்போ எதுக்குடி அவளை கூப்பிடுற என்று பதறினாள் நித்யா. ஏங்கா, எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவ ஒருத்தி தானே சும்மா சுத்திக்கிட்டு இருக்கா, அதனாலதான் அவளை கூப்பிட்டேன். அந்த வாயாடி போனா அவனை தூங்கவே விடாதடி, பேசிக்கிட்டே இருக்கும் சிரித்தாள் மித்ரா. விடுங்கக்கா, அவன் தூங்கல, சும்மாதான் படுத்திருக்கான் என்று சொல்லி அன்விதாவை அனுப்பி வைத்தாள். அப்பொழுதுதான் பங்கியிலிருந்து வந்த வேதா, எங்கடி உன் புருஷன்
என்றாள் மித்ராவிடம். ரூம்ல தான்க்கா இருக்கான். கூப்பிடவா? வேண்டாம் வேண்டாம், அவனே வரட்டும், அப்புறமா பேசிக்கிறேன். இந்த அன்வி எங்க? போனவ இன்னும் வரலையா? என்றாள் சத்யா. நான் தான் சொன்னேன்ல, அவ வாய் சும்மாவா இருக்கும்? இதோ இவளையும் அவளையும் தராசுல வச்சா 2 தட்டும் சமமா நிக்கும் என்றாள் நித்யா வேதாவை காட்டி. போங்கக்கா என்று சினிங்கிவிட்டு சத்யாவின் இடுப்பில் இருந்த ஆரவை தூக்கி கொண்டு சென்று விட்டாள் வேதா. மித்ரா, நீ போ. நானும் நித்யாவும் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அவன் தூங்கினாலும் பரவாயில்ல, அவன் கூடவே இரு என்று சொல்லி அனுப்பினாள் சத்யா. அக்கா, இருங்க, நான் போய் அன்விதாவை கூட்டிட்டு வரேன் என்றவாறே மித்ராவின் பின்னால் சென்றாள் நித்யா. மித்ராவை தொடர்ந்து நித்யாவும் அறைக்குள் நுழைய அங்கே கிரி கவிழ்ந்து படுத்திருக்க அவன் முதுகின் மேல் ஏறி படுத்திருந்தாள் அன்விதா. அவள் முதுகில் செல்லமாக ஒரு அடி வைத்து, அவன்கிட்ட கொடுத்துட்டு வாடின்னு சொன்னா இங்கேயே அவன் முதுகுல ஏறி எப்படி படுத்திருக்கு பாரு என்றாள் நித்யா கோபமாக. போங்க பெரியம்மா, இப்படி படுக்க கூடாதா? அன்னைக்கு மித்ரா சித்தி மட்டும் சித்தப்பா மேல இப்படி படுத்திருந்தாங்க, அவங்கள மட்டும் திட்ட மாட்டேன்றீங்க என்று கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றாள் அன்விதா. அவள் கூறியதை கேட்டு வெட்கம் கொண்ட மித்ரா சிவந்த முகத்தை தன் கை கொண்டு மூடிக்கொள்ள, கிரியோ ஐயோ கடவுளே என்று சொல்லி தன் முகத்தை தலையணையில் புதைத்து கொண்டான். நமட்டு சிரிப்பு சிரித்த நித்யா, 2 பேரும் கதவை தாழ் போட்டுக்க மாட்டீங்களா லூசுங்களா என்று தலையில் அடித்து கொண்டு சென்று விட்டாள். சத்யாவின் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தாள். முரளிதான் அழைத்திருந்தான். சொல்லுங்க. கிரி வந்துட்டானா? ரூம்ல இருக்கான். அவனை உடனே கிளம்பி பங்குக்கு வர சொல்லு. இப்பவே வா. அவன் வந்து கொஞ்ச நேரம்தாங்க ஆச்சு. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். சத்யா, சொன்னதை செய் என்றான் அதட்டலாக. என்னங்க, ஏதாச்சும் பிரச்சனையா என்றாள் பயந்து கொண்டே. சச்ச, இல்லம்மா, பயப்படாத. எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். முதல்ல அவனை கிளம்பி இங்க வர சொல்லு. நான் நைட்டு வந்து விஷயத்த சொல்றேன் என்று அவசரமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் முரளி. அந்த விஷயம் என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.